பதிலடிக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராணுவத்துக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்க மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ராணுவத்துக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. இது மாதிரி இல்ல சீரியஸ் காமெடி எல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க. இல்ல சார், இல்ல அவங்களும் ஒரு வலிமை வந்து ராணுவம் தானே. இல்ல நம்ம அப்படி எல்லாரும் வந்து ஒரு ஆர்மியை நான் சொல்லல, அவங்க பிஎம் ராணுவத்துக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறாருன்னு சொல்றீங்க பாருங்க, அதுக்கு நான் சிரிச்சேன். இல்ல சார், நம்ம யாருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறது? முதல்ல இந்த பிஎம் பதவியில இருக்கணுமா இருக்க வேணாமான்ட்டு டிசைட் பண்றதே ராணுவம் தான். அவரை செலக்ட் பண்ணதே ராணுவம் தான். அவர் என்ன எலக்ட் ஆயா வந்தாரு? இம்ரான்கான் கட்சியில இருக்கிறவங்களுக்கு கட்சி சிம்பலை பறிமுதல் செஞ்சு ஜெயிச்சு வந்தவங்களை, சுயேட்சையா ஜெயிச்சு வந்தவங்களை எல்லாரையும் உடைச்சு அவங்க எல்லாரையும் இணைச்சு, இதே ஆசிம் முனீர் தானே ஷாபாஸ் ஷெரீஃபை வந்து ஆட்சியில் அமர்த்தினாரு. அவர் ஷாபாஸ் ஷெரீஃபோட அள்ளகை தானேங்க சார். என்னதான் ராணுவம் வந்து அப்படி பண்ணிரு இப்படி பண்ணிரு நம்ம சொன்னாலும் அங்க ஒரு ராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டுரும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க போன இதுல கூட. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்க மாதிரி தானே இருக்கு. அவங்க சொல்றது வெயிட் ராணுவ ஷாபாஸ் ஷெரீஃப் ராணுவத்தை நேரடியாக எதிர்த்தால் ஷாபாஸ் ஷெரீஃப் இம்ரான்கான் இருக்கும் இடத்துக்கு அனுப்பப்படுவார். புரியுதா? ஜெயிலுக்கு போவாருன்றீங்களா? பின்ன பாகிஸ்தான்ல ஒரு பிரதமராவது ஜெயிலுக்கு போகாம 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு பிரதமரின் பெயரை சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க சார். இல்ல கண்டிப்பா இல்ல. பின்ன முட்டு கொடுக்கலாம், இப்படி முட்டு கொடுக்க கூடாது பாகிஸ்தானுக்கு சார். இல்ல அங்க நடக்கிற என்ன விஷயமோ அதானே சார் சொல்றோம். இதுல பாகிஸ்தான்ல ஜனநாயகம் என்பது ஒரு கேலிக்கூத்து.